கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தின் இறுதி நாள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கடந்த வாரத்திலே நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த புதியதொரு நாளை காண கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவன் நல்லவர். எல்லாருக்கும் நன்றி கெட்ட துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆகவே இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பாடல் மூலமாக சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான எங்கள் வாழ்நாளில் இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்த போதும் நீர் எங்களுக்கு துணைவராய், எங்கள் ஆறுதலாக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, எங்கள் மேல் அன்பு செலுத்தி ஆண்டவரே உம்முடைய தயையும் உம்முடைய காருண்யத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவன் உள்ளதப்பா. அவைகள் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை ஒரு நிறைவுக்குள்ளாய் கொண்டு போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான். ஆனாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொண்டே இருக்கிறீர். வார்த்தையினால் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாய் இருந்தாலும் தேவனுடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவைகளை அனைத்தும் நீ சந்தித்து விட்டீர். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக எங்கள் காரியங்களெல்லாம் நீ செய்து முடிக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. ஆண்டவர் ஏசாயா 60:18 படி அழிவு, நாசம், மோசம், கூக்குரல் கேட்கப்படாது, இனி வராது என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின வாக்கை நினைக்கிறோம். உடைய கிருபையால் எங்களை அலங்கரிங்கப்பா. கற்றுக் கொடுங்க, கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் சமூகத்துக்கு முன்பாக இந்த வேளையில் பிரியமா அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்நாளில ஒரு அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு பாடலை நாம் பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எஸ்பி ஞானமணி ஐயா அவர்கள் எழுதின அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலின் 7 சரணங்களையும் கருத்துக்களை உணர்ந்து நாம் பாடுவோம். நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை சரி செய்யும் வேத பகுதிக்கு, வேத வசனத்துக்கு பாடல் மூலமாக பேசுகிற வார்த்தைகளை நாம் அங்கீகரிப்போம், கீழ்ப்படிவோம். பாடலாம், எல்லாம் உணர்ந்து பாடுவோம். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிர் பயனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிர் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதிலில்லை. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதிலில்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள
சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு நின்னாது, தினமழியாது தீமை செய்யாது, சினமடையாது தீங்கு முன்னாது, சினமழியாது தீமை செய்யாது, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும், சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அற்புதமான தேவனுடைய அன்பை பாடல் மூலமாக பாடியிருக்கிறோம். வேதத்தில் மிக உன்னதமான ஒரு அதிகாரம் என்று சொன்னால் இந்த அன்பு. வேதம் முழுவதும் அன்பு என்கிற ஒரு வார்த்தையிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அன்புக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது, அன்பு எப்படிப்பட்டது என்றெல்லாம் நீங்கள் வேதத்தில் பார்த்தால் எல்லோரும் கேட்டிருப்போம். பிதாவினுடைய அன்பு முதலாவது, தன்னுடைய நேசகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மையெல்லாம் மீட்டது. எத்தனையோ முறை சீர்கட்ட நிலையில் இருந்தாலும் அன்பின் நிமித்தம் தேவன் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். பிதாவினுடைய அன்புக்கும் உலக அன்புக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. மாய்மாலமான அன்பும் இருக்கிறது. பிதாவின் அன்பு மாய்மாலம் அல்ல, அது பட்சபாதம் இல்லாதது, அதிலே வேறுபாடு இல்லாதது, அது சகலத்தையும் நமக்காக கொடுத்த அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு. உயிரை விட அன்புக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. அப்படியாக உயிரினும் மேலாய் நம்மேல் வைத்த அந்த தயை தான் இறைவன், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே போல பிதா எப்படி தன்னுடைய மக்களை நேசித்து தன்னுடைய பிள்ளையை அனுப்பினாரோ, அதே போல குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பின அன்பு ஒரு தாயின் அன்பை போல, தகப்பனுடைய அன்பு பிதா அன்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா தாயை விட மேலான ஒரு அன்பு. அவர் நம்மை தேடி வந்து ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல், ஒருவரையும் வெறுத்து விடாமல், வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, தன்னை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை பாதுகாத்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அகாவே என்கிற அன்பை நமக்கு தந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாய் அப்படித்தான் பிள்ளை ஏதாவது சம்பாதித்து கொடுக்கும் என்று பால் கொடுத்து வளர்ப்பதில்லை. கலங்கம் இல்லாத ஞானப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க வேதவசனம். அதைவிட மேலானது தாயினுடைய அன்பு. கலங்கம் இல்லாத ஒரு சில காரியங்கள் வளர வளர சூழ்நிலைகள் மாற்றங்களை நாம் காண்கிறோம். ஆகவே தாயினுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான அன்பு. அது மாத்திரமல்ல, ஆவியான வாழ்க்கையிலே அன்பு இருக்கிறது, சுபாவத்தின்படி அன்பு இருக்கிறது. மற்றவங்களை பார்த்தா அடியே பிரைஸ்லாட் பிரதர் எப்படிமா இருக்க, எப்படி இருக்க, அப்படி சிரிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வேற ஒரு நிலை, உள்ளான மனுஷன்ல வேற ஒரு அன்பு, வெளிய தோற்றத்திலே வேற ஒரு நடிப்பான அன்பு. இப்படி அன்புக்கு காரணர் யார் அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் பாருங்க, கரெக்டா? 13:11. கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன சகோதர சகோதரிகளே, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும், நல்ல சீர் பொருந்த வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் இங்கே பார்க்கும் பொழுது சந்தோஷமா நம்ம இருக்க பழகிக்கணும். 1000 பிரச்சனை இருக்கும், 1000 கஷ்டங்கள் வரலாம். எதுவும்
நம்மை கேட்டு வருவதல்ல, அல்லது பிரச்சனைகள் நம்மை தேடி வந்தாலும் அது எப்படி தேடி வருவது அதே போல தேடி வெளியே போக அது ஆயத்தமாக இருக்கிறது. நாம் அதை பிடித்து கொண்டால் அது நம்மை பிடித்துக் கொள்ளும். ஆகவே சந்தோஷமா இருக்க பழகி கொள்ளுங்கள். அததான் பவுல் சொல்லும் போது, எனக்கு உபத்திரவமோ அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால உபத்திரமோ நஷ்டமோ லாபமோ பட்டயமோ பதவியோ எதுவா இருந்தாலும் என் தேவனுக்காக நான் குப்பையா நினைக்கிறேன். நீங்க நம்ம எதையுமே குப்பையா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுத்தாலே போதும். சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும், அதிலே மாற்றம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நற்சீர் பொருந்தணும். நல்ல சீர் பொருந்தணும் அப்படின்னா, சீர் அப்படின் போது நிறைய விஷயங்கள் சீரை குறித்து சொல்லலாம். நற்சீர் பொருந்த நல்ல விஷயங்களிலே நல்ல காரியங்களை நீங்கள் பொருத்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நமக்கு அநேக முறைகளில் என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ பல பிரச்சனைகளை மாட்டி சிக்கி கொண்டிருக்கும் போது ஒரு ஆறுதலை தருகிறதா இருக்குது தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பை எண்ணி பாருங்க. அவர் கல்வாரி சிலுவிலே ஒண்ணுமே செய்யாத ஒரு தவறுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆறுதல் அடையுங்கள். அந்த ஆறுதலின் தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளில மாற்றங்கள். அதனால சொல்றாரு, ஏக சிந்தை. எதையோ நாம் சிந்தித்து கஷ்டப்படுகிறத விட ஏக சிந்தை, ஒன்றையே தேவனுக்குரிய காரியங்களையே சிந்தையா இருந்து சமாதானமா நாம் வாழும் பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் அவர் தேவன். அவர் நம்ம கூட இருப்பார். இதுல மாற்றமே கிடையாது. இந்த 2-3 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? ஆகவே அன்பை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகமான அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலானது ஒண்ணுமே கிடையாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொல்லும்போது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர். அது வாசிக்கலாமா? யோவான் 15:13. தேவனுடைய அன்பு, அதிகமான அன்பு நம்மேல் வைத்ததினாலே அவர் என்ன செய்தார், அவருடைய செயல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நீங்கள் உள்ளான மனுஷனில் காண முடியும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒண்ணுமே இல்லை. நான் உயிரையே கொடுக்கிறேன்னு வாங்க சிலர். உயிரை எடுப்பாங்களே தவிர உயிர் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா இது உலக அன்பு. தேவ அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல. அதிகமான ஜீவனை கொடுப்பதை விட மேலான ஒரு அன்பு கிடையாது. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்துட்டார். அதனால அவருடைய அன்பு அதிகமான அன்பு. ஓசியா 11:4 சொல்றாரு, இஸ்ரவேலே, எப்பிராயிமே, நான் உன்னை வழிநடத்தின கைப்பிடித்து பழக்கின எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறேன். நீ எத்தனை முறை என்னை விட்டு உதறி விட்டுலாம் போயிட்ட, ஆனா நான் உன்னை அன்பின் கயிறுகளால் கட்டி உன்னை அணைக்கிறேன், இழுக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அளவு தேவன் நம்மளே அன்பு வைத்திருக்கிறார். அன்பினுடைய மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அன்பு எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சில பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நேசித்து இனிமேல் அந்த அன்பே வேணாப்பா தனிந்து போகிற நிலை எந்த நிலைக்கு வரும் அப்படின்னா, மத்திய 24:12 நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அடையாளங்களிலே ஒன்று, அன்பு எப்பொழுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில தனிந்து போவோம் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 24:12. கிரமமாய் செஞ்சுக்கிற செயல், தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிற நிலை, நம்ம அது அப்படியே ஆப்போசிட்டா கிரமம் மாறும்போது அக்கிரமமா மாறுது. அந்த அக்கிரமம் அதிகமாக அன்பு தணிந்து போகிறது. அதை நம்ம சரி செய்கிறவர்களா இருக்கணும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்குது. குறை இல்லாத மனுஷனே கிடையாது. குறைகளை சரி பண்ணக்கூடிய அளவிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவருடைய காரியங்களை நாம் முதலாவது சாட்சியை வாழ பழகி கொள்ளணும். ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சத்ருவா இருந்தா நேசிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு ஒரு பெரிய மாடலா, பழைய உடன்படிக்கைலாம் சத்ருவுனா அவன் என்ன பண்ணாலும் அதே நீ பண்ணுனாரு. ஆனா இன்னைக்கு அப்படி பண்ணா அது நியாயப்பிரமாணம். என்ன நீ திட்டின, நானும் உன்னை திட்டுறேன் அப்படின்றது நியாயப்பிரமாணம் தான். அப்போ நாம் அதற்கு எதிர்மறையாக அன்பை செலுத்தும் பொழுது அதுதான் தேவ அன்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். நாம் பாடின பாட்டில் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எந்த பொருளை நாம் எடுத்து கொடுத்தாலும் அன்பு இல்லாம ஒரு பொருளை கொடுக்கும்போது அதுல பயனே கிடையாது.
நல்ல 7 சரணமும் ரொம்ப அற்புதமான வரிகளை கொண்டதாக இருக்கிற இந்த பாடல். பல ஞானம் இருக்கிறது, பரம நம்பிக்கை இருக்குது, இன்ப விசுவாசம், இவைகளிலெல்லாம் எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குதுங்க. நான் ஒரு மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், பணத்து மேலே, படிப்பு மேலே, இப்படி நிறைய எல்லாவற்றையும் விட பெரியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிற்கிறது அன்பு தான். பிரதானமானது, இது ரொம்ப முக்கியமானது. அன்பை குறித்து 13:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல எல்லா லிஸ்ட் அவுட்டும் அங்கே பார்க்கலாம். ஒரு 15 விதமான கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு முறை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது ஆவியின் கனிகளிலே மிக முக்கியமான கனி. ஆவியின் கனி அன்பு ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறதாகவே இருக்கிறது. அன்பு ஆவியின் கனி. இது கிரியைகள் மூலமா வெளிப்படுகிற ஒண்ணு. அது பார்த்தீங்கன்னா 13:10 சொல்லுது, இந்த அன்பு நிறைவானது. ஒரு நிறைவு, அதாவது ஏன் குறை என்ற நிலையே இருக்காது பாருங்க. நம்ம இந்த அன்பு இல்லாதனால தான் குறையே நம்ம அதிகமாக யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, என்னை இவங்க இதுமாதிரி சொல்லிட்டாங்களே, என்னை கைவிட்டாங்களே, என் வாழ்க்கை போய் அவ்வளோதானா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம். அன்பை நாம் அதிகமாக, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ அன்பு எவ்வளவு நிறைவானது என்பதை நாம் காணாததுனால, ஒரு மனுஷன் நம்ம நேசிக்காம நம்மளை விரோதமா எழும்பும் போது அப்பொழுதுதான் நம்ம அந்த தேவ அன்பை நம்ம உணர பார்த்து அந்த அன்பை நாம் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி சொல்றாருன்னா ரொம்ப அற்புதமா அந்த 13ஆம் அதிகாரத்துல பேசுவார். அவர் 12வது வசனம் வாசிங்களேன், அதுல புரியும். 13:12 நம்ம எப்படி ஒரு இப்ப நம்ம கண்ணாடியில நிழலாட்டமா, கண்ணாடியில நான் எதனா ஈன்னா அங்க ஈன்னு காட்டும் கண்ணாடி. நான் என்ன பண்றேனோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்ணாடியில. நம்ம இப்போ கண்ணாடியில பாக்குற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்பொழுது. ஆனா அந்த அன்பு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நிறைவா இருக்குதோ அப்போ எப்படி தெரியுமா இருக்கும். நான் என்ன பண்றேனோ அது அப்படியே, அது வாசிங்க. முகமுகமாய் நேராய் காண அறிய முழுமையான ஒரு நிறைவை நாம் பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ நிறைவான ஒரு செயலை கொடுக்கக்கூடியது அன்பு. அன்புக்கு டெபினேஷனே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவு அது எல்லையில்லாத முதலிடம் வகிக்கிறதாக இருக்கிறது. அதே 12ஆம் அதிகாரம் 31 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மேன்மையான வழி. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31 வசனத்துல அது பக்கத்துல இருந்து வாசிச்சு பாருங்களேன். முக்கியமான வரம். இன்னைக்கு உலகத்துல நிறைய வரங்களுக்காக பிரயாசப்பட்டு உபவாசம் பண்ணி என்னென்னோ பெறோம். இது ரொம்ப முக்கியமான வரம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. வாசிங்க. முக்கியமான வரங்களை நீங்கள் நாடுங்கள், மேன்மையான வழியை உங்கள் வாழ்க்கையில அடைய முடியும். அதை குறித்து சொல்லிட்டு தான் இந்த அன்பு குறித்த ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா 3 விஷயம், 3 காரியம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இவைகளில் அன்புதான் பெரியது. இந்த 3 காரியங்களில 3 ஆப்போசிட்டான என்ன பிரயோஜனம் இல்லாத நிலைன்னா, சத்தமிடுகிற வெண்கலம் போல. இப்ப நல்லா பேசிட்டு நல்லா இருந்துட்டு நாம அன்பு இல்லாம இருந்து செய்யறோம் அப்படின்னா அது சத்தம் போடுமே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஒரு தட்டும் போது சத்தம் வருது, அதுக்கப்புறம் அது குறித்த ஒரு தெளிவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணுமே இல்லை. நான் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பிரயோஜனமும் ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிரயோஜனமும் ஒண்ணும் கிடையாது. நான் அன்பு கொடுக்கும் போது தான் எனக்கு மற்றவங்க அன்பு கொடுக்கறவளா இருக்கிறாங்க. நான் வம்பு கொடுத்தா எனக்கு வம்பு தானே வரும். நான் என்ன விதைக்கிறேனோ அதானே எனக்கு வரும். அப்போ இந்த அன்பினுடைய நிறைவு குறித்து இங்க நம்ம பார்க்கும்போது 15 விதமான தகுதிகள், குணநலன்களை வேதம் சொல்லுது. நம்ம இதுல என்னென்ன இருக்கிறோம் என்னென்ன இல்லைன்றதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த அன்பு நம்ம பக்தி விருத்தி அது உண்டாக்கும். முதலாவது பாத்தீங்கன்னா நீடிய சாந்தம், பொறுமை. ஃபர்ஸ்ட் அன்புக்கு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு எப்படிப்பட்டது? அது தயை அப்படின்னா நன்மை செய்யும். எனக்கு செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னா அது அன்பு கிடையாது. தயை. தேவன் அப்படிதான். நான் ஒண்ணுமே பண்ணாமே நான் பாவியா இருந்தபோது என்னை நேசித்து வந்து என் மீது அன்பு செலுத்தி என்னை நீதிமானாக மாற்றினார். பாவியா இருந்த என்னை நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன் அவருடைய கிருபையா. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பொறாமையே கிடையாது. யாரையும் கம்பேர் பண்ணாது. நோ கம்பேரிங் அதர்ஸ், நோ காம்படிட்டிவ் அதர்ஸ். நல்ல விஷயத்துல நம்ம கம்பேரிங் பண்றது நல்லது. ஆனா எல்லாத்துலயும் கம்பேரிங் பண்றது, அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க, நம்ம அந்த கம்பேரிங்
தேவனை மட்டும்தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சரியான ஆளு, எல்லாமே குறைவுள்ளவங்க தான். யார் எடுத்துட்டாலும் ஏதாவது ஒன்று குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது நம்ம மனுஷன் பார்த்தோம்னா சரி செய்ய முடியாது. அப்போ நம்ம சரியா வாழணும்னா நோக்கி பார்க்க வேண்டிய ஒன்று கிறிஸ்துவ மட்டும்தான், கிறிஸ்தேசுவை மட்டும்தான் கவனித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளாம் பரம அழைப்புக்கு போகணும்னு விரும்புனீங்கன்னா, பங்குள்ள சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியர் மாதிரி அந்த கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். எபிரேயர் 3:1. அப்போ இதுக்கு பொறாமை கிடையாது. அதுக்கப்புறம் தன்னை புகழாது, தன்னை பத்தி ரொம்ப புகழ்ச்சியா பேசாது. யாராவது புகழ்றாங்கனாலும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். பிறரால் புகழ்வது நமக்கு ரொம்ப திடீர்னு தூக்கி ஜமால் போடுற மாதிரி உஷாரா இருக்கணும். நமக்கு எதிரி அவங்க தான். தன்னை புகழாது, இருமாப்பா இராது. ஒரு சில விஷயங்கள்ல இருக்கலாம், வைராக்கியம் இருக்குது. ஆனா அதையே அப்படியேதான் இருப்பேன் நான். ஒரு 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 குழப்பத்துல இருக்கிறேன். டெய்லி குழம்பி இருக்கிற வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில. ஏன்னா தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் சமாதானத்தில் நம்ம நடத்த வல்லவர். நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவர் என்ன பிரச்சனையா இருக்குது, இது என்ன பண்ணலாம், அப்போ ஒரு தெளிவு கொடுப்பாரு. அதுல இருமாப்பு இருக்காது. இருமாப்பு இருக்குதுன்னா கடைசி வரையும் ஒன்றும் வாழ்க்கை ஆசீர்வாதமே இருக்காது. எந்தெந்த காரியத்துல, சில காரியங்கள்ல நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுறது பரவாயில்ல, இந்த இருமாப்புன்றது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப தேவனே யார் மூலியமா சொல்றாருனாலும் நம்ம கேட்க மாட்டோம். அப்ப கண்ட அதுதான் சொல்ற, சகோதர அன்பு மிக பிரதானமானது. அதை சொல்லும் போது, கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாதவனத்தை எப்படி அன்பு கூற முடியும்? அதனால இருமாப்பாயிராது. இந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது. இழிவான காரியங்கள் அதை செய்யவே செய்யாதது, அயோக்கியமானது. தற்பொழிவே நாடாது. தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழும். நான் நல்லா இருப்பேன், எனக்கு பின்னாடி எனக்கு ஃபியூச்சரு, என்னை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஆனால் அது தன்னலமான வாழ்க்கை. ஆண்டவர் எப்பொழுதும் பிறநலத்தை தான் பார்க்க சொல்லி வேதமே சொல்லுது. கிறிஸ்தியஸில் இந்த சிந்தை பிறருக்கானவைகளை நோக்குற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, சினமடையாது. சினம்னா எரிச்சல். அதாவது ஆண்டவருக்கு அவரை கம்பேரே பண்ண முடியாதுங்க. அவருக்கு எந்த விதத்திலும் கோவப்பட்டாரான்றது நமக்கு மாடல் சில ரோலுக்காக தான் பேசியிருப்பாரே தவிர, மற்றபடி கேள்வி கேட்கறவங்ககிட்ட கேள்வி கேட்டு அமைதியா இருந்திருக்கிறாரு. மற்ற பதில் சாத்தமா உத்தரவு சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள்ல. சினமடையாது. எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அது மரணத்துல போய் முடியும். ஏன்னா முதல் மனிதன் ஆதாம பெற்றெடுத்த அந்த யாரது காயின். இந்த காயின்ல எல்லாம் நிறைய இந்த பணத்து மேல அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் எரிச்சலா தாங்கிறான். இந்த காயின் பேர் வச்சுட்டு அவன் பண்ண அநியாயம் பாத்தீங்கன்னா, தன் சகோதரனே கொண்டுட்டான். அவ்வளவு எரிச்சல், அவன் மேல எரிச்சல். ஏன்பான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுன்றான், தப்பு பண்ணிவிட்டு. அப்ப இந்த பொய் இதெல்லாம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது இப்படிப்பட்ட அதுதான் பிசாசின் பிள்ளைன்னு ஒரு இடத்துல எழுதிப்பாரு. பொல்லாங்கினால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம். 1 யோவான் 3:15 நினைக்கிறேன், 16. பொல்லாங்கனால் உண்டாம பிசாசுக்கு இடம் கொடுத்தனால அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தனால அந்த செயல்பட்டான். அப்போ அதுக்கப்புறம் அவனை கூட பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரே, என்னை கொண்டுடுவாங்க ஆண்டவரே, அப்படியா அடையாளம் போட்டு இவனை டச் பண்ணக்கூடாது, இவன் வாழட்டும் போ அப்படின்னு விட்டார். அன்புக்குரியவர்களை, நாம் சினமடையாமல் எரிச்சல் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அன்புக்கு உள்ளது. அதுக்கப்புறம் தீங்கு நினைக்காது. மற்றவன் நான் நல்லா இல்லைன்னா கூட மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அன்பு. தவிர நான் கெட்டு போயிட்டேன், அவனும் எப்படி முன்னாடி வருவான், அவன் இப்படிலாங்கிறான், அவன் அழிஞ்சே தீரணும் அப்படின்னு எதிர்மறையான காரியங்களை செய்யவே செய்யாது. அன்பு தீங்கு நினையாது. அது தீங்குனா செய்யாதுன்னு இல்லை, நினைக்க கூட நினைக்காதான் வாழ்க்கையில. மைண்ட்ல என்ன நம்ம நினைக்கிறோமோ அது செய்ய ஆரம்பிப்போம். அடுத்தது பாருங்க, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும். நியாயமான காரியங்கள்ல அது எப்பவும் சந்தோஷமா இருக்கும். சகலத்தையும் தாங்கும், அனைத்தையும் தாங்கும் அப்படின்னா பொறுத்து கொள்ளும். நீங்க நமக்கு பொறுத்து கொள்ற நிலையே இல்லை சில விஷயங்கள்ல. நல்லா தான் பேசுறாரு. என்ன அதிகமா வீட்டுல நம்ம சொல்லும் போதெல்லாம் ஃபீட்பேக் நான் பார்ப்பேன். நல்லா இங்க நின்று பேசும்போது நல்லா பேசுறீங்க, அதுக்கப்புறம் உங்க லைஃப் வேற மாதிரி இருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சில விஷயங்கள். அது என்ன காரணம் என்பதை பார்த்து அந்த காரணங்களை சரி செய்ய வேண்டும். அது நானா இருக்கலாம், அதுக்கு எதிர்மறையான காரணங்கள் அவங்களா இருக்கலாம், எதிர்மறையான ஒரு கேட்கறவங்களா இருக்கலாம். நம்ம யார் சரி பண்றோமோ விட்டு கொடுத்து போகும்போது கெட்டு போக மாட்டோம். கெட்டு போன ஒரு நாளும் விட்டு கொடுத்து வாழாதனாலதான் பிரச்சனை. அதனால இங்க
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சகலத்தையும் தாங்கும், அது பொறுத்து கொள்ளும், அதுக்கப்புறம் சகலத்தையும் விசுவாசிக்கும். எதை சொன்னாலும் நம்பிடும் பாருங்க. இப்படி நம்பி மோசம் போன நிலை நிறைய இருக்குது. ஏதாவது அன்பு காட்டுறாங்களே, கொஞ்சம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்களே, நல்லா படிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சிலர்கிட்ட அன்பு செலுத்துறான். இது அன்புக்குடைய கேரக்டர் என்னன்னா, எல்லாத்தையும் நம்பும் பாருங்க. எதுன்னு தெரியாது, அவன் செய்யும் போது தான் ஐயோ இப்படிலாம் பண்ணிக்கிறாங்களா, அப்ப இவங்ககிட்ட உஷாராகணும் இனிமேல் அப்படின்னு தான் அடுத்த நிலைக்கு வருமே தவிர, ஆனா அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அதுக்கப்புறம் சகலத்தையும் நம்பும். அது தப்பேனாலும் அதை நம்பி அதை நான் என்ன பண்ணும், அன்பு அப்படிப்பட்ட நிலை. அதுக்கப்புறம் சகலத்தையும் சகிக்கும். இது மிகப்பெரிய ஒரு நிலை, அன்புக்கு உச்சகட்டம். சகிக்கும், பரவாயில்ல சொல்லிட்டாங்களா. ஆண்டவர் சொன்ன, எங்க முத்தம் விட்டு காட்டி கொடுக்க வரான், அவனை பார்த்து என்ன சொல்ற, ஸ்நேகிதன் என்னத்துக்கு வந்துக்கிற, சீக்கிரமா வேலையை செய்ப்பா. அப்போ ஆண்டவர் எந்த அளவு பாடுகளை சகித்தார், அவரை தான், அவருடைய அடிச்சுவடுகளை தான் நம்ம நோக்கி பார்க்கணுமே தவிர, அப்பாவை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன், இவங்க இப்படி அவங்க இப்படி, மச்சான் இப்படி, மாமா இப்படி, அதை இந்தி மற்றவனை பார்த்து நம்ம வாழ்ற வாழ்க்கையே கிடையாதுங்க. எங்க எல்லாமே குறைவுள்ளவங்க தான். ஆனா நிறைவுள்ள தேவனை, அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து அது செய்கின்ற அந்த சுபாவங்களை நானும் செய்ய வேண்டும். எனக்குள்ள அந்த அன்புலாம் இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆனா அந்த அவசரத்துல சில பாதிக்கப்படும் போது அப்படியே நம்ம ஃபீட்பேக் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபைனலா சொல்றாரு, அன்பு ஒரு காலம் என்னவாவது ஒழிக்க முடியாது. அப்போ எனக்குள்ள அன்பு இருந்தா என்ன யாருமே ஒழிக்க முடியாது பாருங்க. அப்ப அன்பா இருந்து பழகிக்கொள்வோம். அதுல 3 விஷயம் என்னன்னா, கடைசியா சொல்லும் போது சாப்டர்ல சொல்றாரு, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன். பேசுவது ரொம்ப முக்கியம். அன்பா பேசி பழகிற ஒரு அனுபவம் மிக மிக முக்கியம். பேசுவதிலே அன்பு கலக்க வேண்டும். அதுக்கப்புறம் மனநிலை, சிந்திக்கிறதும் அந்த அன்பின் அடிப்படையில சிந்திக்கணும். அதுக்கப்புறம் யோசிக்கிறது, எண்ணங்கள். அப்ப இந்த 3ஐயும் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல, கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத போது குழந்தை மாதிரி யோசித்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புருஷனான பொழுதோ குழந்தையனுக்கானவைகளை விட்டு விட்டோம். சிலர் ஒரு அறியாமைனால இவ்வளவு பெரிய ஆளு இப்படி பேசுறாங்களே அப்படின்னும் போது அவங்க குழந்தையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வளர்ந்த நம்ம என்ன பண்ணோம், அவங்கள குழந்தைய எப்பமோ தட்டி கொடுத்து சரி செய்யறதுக்கான வழியை தான் காண்பிக்கணும் சார், இல்ல கற்றுக் கொடுக்கணும். சரியான நேரத்துல நீங்க இப்படி பண்றீங்களா, இதனால தான் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்போ குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல எண்ணினேன், பேசினேன். ஆனா இப்போதோ புருஷனான, அப்போ அன்புக்கு ஒரு நிறை இருக்கிறது. அது வளர்ந்து ஒரு புருஷனான நிறைவான ஒரு வளர்ச்சி அது அடைகிறது. அதனாலதான் அன்பு நிறைவானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைவானது ஒரு பூரணம் அப்படின் போதே ஊழியங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுக்குதான். எபேசியர் 4 அதிகாரம் 12வது வசனம் பார்க்கும்போது, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாது இருப்பதற்கு மட்டுமல்ல, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். எதற்காக தேவன் இந்த 4-5 விதமான ஊழியங்களை சபைக்கு கொடுத்தார் அப்படின்னா, பவுல் எபேசியர் 4:12 நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்கும் வசனம், 11வது வசனம் வாசிங்க. மேலும் நாம் 4:11 எபேசியர், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும். ஒரு பூரணமான ஒரு புருஷனாக குழந்தையா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா நிறைய சபைகளிலே குழந்தையுள்ள அனுபவம், இயேசு நேசிக்கிறார், இயேசு பேசிக்கே இருக்கிறாங்க, அடிப்படையே அப்படி. இன்னும் எத்தனையோ வருஷம் ஆயும் இன்னும் நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமலே ஒரு பூரண புருஷனான நிலையிலே இல்லாத நிலை இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு உங்க வாழ்க்கையில பூரணப்பட ஏதோ கண்ணாடியில பார்க்கிற அன்பு அல்ல, முகமுகமாய் செலுத்துகிற அன்பாக மாறி, அன்பு ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தியை உண்டாக்கி, வேதம் அன்பை குறித்து நம்மை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் ஒரு 4 வசனம் சொல்றேன் பாருங்க. அன்பு 1:14 சொல்லுது, செலுத்த நாடுங்கள். அன்பு என்ன பண்ணுங்க, செலுத்துவதற்கு நீங்க தான் நாடணும், அவங்க நாட மாட்டாங்க. அன்பை செலுத்த நாடுங்கள். அது மட்டுமல்ல, மாயமற்ற ஒரு அன்பை செலுத்துகிறவர்களாக இருங்கள். ரோமர் 12:9, கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவுமே தவிர வேற ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது. அன்பிலால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. ஆவியின் கனிகள், அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஆவியின் கனிகள் இல்லாமல் மாம்சத்தின் கிரியைகள் இருக்குமானால் அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அதை மட்டும் நான் வாசித்துட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆவியின் கனி மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, நன்மையும்,
தயவு, நம்பிக்கை, சாந்தம், இச்சை அடக்கம், இவைகள் தன்னடக்கம், விசுவாசம், நல்ல குணம், இவைகள் எல்லாம் 9 விதமான கேரக்டரும் ஒரே கனி தான். நிறைந்த ஒரு கனிகளாக நாம் செயல்படுவோம். எதிரானது ஒன்றுக்கு விரோதமான காரியம் தான். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டான மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 5:19 சொல்லுகிறது, விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். கிட்டத்தட்ட அது 9னா இது 17 விதமான கேரக்டர் உள்ள இந்த கனி மாம்சத்தினால் வருகிற கனிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மீண்டும் மீண்டும் இது ஒருவேளை இருக்குமானால் இந்த ஆசை, இந்த இச்சைகளை நீங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டால் ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு காலம் சுதந்திரிக்க முடியாது என்கிற தெளிவான உணர்வோடு கூட நாம் அன்பை செலுத்துவோம். ஆவியின் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். ஜெபிக்கலாம். அன்புக்குரிய நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில வசனங்களை எங்கள் வாழ்க்கையை நினைவுபடுத்தி இருக்கிறீங்கப்பா. எங்களிடத்திலே குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நீ தயவாய் மன்னித்து, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குறை உண்டானால் அவைகள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செபிங்கள் என்று சொன்னீர். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை, எங்களுக்கு விரோதமாக எழும்பின யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாயளவில் அல்ல, அது செயலளவிலே அமையட்டும். அன்புக்குள்ள எல்லா குணங்களும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆவியின் கனிகளாக அது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் புறப்படட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நாங்கள் விரும்புகிறோம். அவைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்ய நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்திலே நாங்கள் போராடி பிரயாசப்படுகிறோம். அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தே இருக்கிறதுக்காக நன்றி. இதை அறிவித்திருக்கிறீர் என்று சொன்னால் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீ செய்ய போகிறீர், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாக்கியமுள்ள வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில உரித்தாக்குக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டி நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதனால் காலை திருப்பேரவை கூட்டம் 7 மணியிலிருந்து 8 மணி வரை. ஆகவே எங்களோடு கூட ஆன்லைன்ல இணைகிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். திருவிருந்து உண்டு. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வார்த்தையினால் அலங்கரிப்பாராக. ஆமேன்.